மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சரத்குமார் அவர்களுக்கு எதிராக டிஎம்கே காரங்க போராடுறாங்க. அவரு கடந்த ஐபிஎல்ல சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள இருந்து அவர் ஏதோ ஒரு மாத்திரையை இடிச்சு அந்த மாத்திரையை யூஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோவை வைரல் பண்ணி அவங்களுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துறாங்க. மாண்புமிகு அமைச்சர் நேரடியாவே ஒரு தண்ணீர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அது குழந்தைக்கு கொடுத்த மாத்திரை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா டிஎம்கே காரங்க உறுதியா சொல்றாங்க அது போதை மாத்திரை தான், அவர் பயன்படுத்தினது போதை வஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்றாங்க. நமக்கு என்ன தோணுதுன்னா, அவர் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள அந்த மாத்திரையை இடிச்ச காலகட்டம் 2024. அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் தான் ரூலர். மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். அவங்க ஆட்சியில இந்த போதை பொருள் சகஜமா கிடைச்சது, எல்லாருக்கும் அது தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் இந்த நம்பிக்கையில இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களான்னு தெரியாது. அடுத்தது, இந்த ஸ்டேடியம் இருக்கிறது ட்ரிப்ளிகேணி ஏரியா. அந்த தொகுதி முன்னாள் துணை முதல்வர் இப்போது இருக்கிற எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் இருக்கிற தொகுதி. அந்த தொகுதிக்குள்ள இந்த போதை வஸ்துக்களை எப்படி உள்ள போச்சு அந்த ஸ்டேடியத்துக்குள்ள? அப்படி ஸ்டேடியத்துக்குள்ள எடுத்துட்டு போறப்ப அங்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். போலீஸ் அவங்கள செக் பண்ணாம உள்ள அமைச்சிட்டாங்களா அப்படின்ற கொஸ்டின் வருது. சோ இந்த கொஸ்டினுக்கெல்லாம் டிஎம்கே பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த டிஎம்கே காரங்க தெளிவுபடுத்தணும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இடி வழக்குல சிறையில இருந்தே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவர் அமைச்சராகவே இருந்தாரு. அப்ப யாராவது ஒரு தடவை ஒரே ஒரு ஆளு டிஎம்கே தலைவர்கிட்ட முன்னாள் முதலமைச்சர் கிட்ட நீங்க இது மேல பண்றது தப்பு, இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள ஜெயில இருக்கிறவங்கள அமைச்சரா வச்சிருக்கிறது மிகப்பெரிய அநீதி அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? சரி, அவர் ஜெயில இருந்து வந்த உடனே அந்த போஸ்டர் ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. நீதிமன்ற தலையிட்டு தான் அந்த அமைச்சர் பதவியை ரிமூவ் பண்றீங்க. இது சரியான, இதுக்கு ஒரு விளக்கத்தை மக்கள்கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கரன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நீங்க அச்சோ இப்படிப்பட்ட ஊழல்வாதி எங்க கட்சியில் இருந்துட்டாரு, எங்க டிஎம்கே இப்படிப்பட்ட ஃப்ராட் நடக்கவே நடக்காது, எந்த குற்றச்சாட்டா இருந்தாலும் நாங்க உடனே நடவடிக்கை எடுத்துருவோம், நீதிமன்றத்துல போய் அவர் நிரூபிச்சு வந்தாதான் நாங்க சேர்ப்போம் அப்படின்னு நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா அது கரெக்ட். டிஎம்கேக்கு வந்தா ரத்தம், அதே டிவிகேக்கு வந்தா தக்காளி சட்னி, இதான உங்க கோட்பாடு?